அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்களை பற்றி அவரை விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ இங்கே இருக்கிற மக்களுக்கு சார்பாக கதைக்க வலிக்கிற புலம்பெயர் மக்களுக்கு அசைலம் அடிக்கிறது கதைக்கிறது யாரு? அவன் இப்போ 1000க்கு மேற்பட்ட கடிதம் கொடுத்திருக்கிறாராம். யாரு? எங்கண்ட MP சிவாஜிலிங்கம் அண்ணன். ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம். சும்மா ஒரு கணக்கு. எங்களுடைய மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இதுவரை என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் விட்டு பிழைக்கின்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்தால் மீண்டும் தமிழக மண்ணிலே கால் வைக்க முடியுமா? இப்படியான ஒரு கேவலமான மனிதரை, ஒரு கேவலமான வைத்தியர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியை நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்தியதற்காக நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். இனியொரு வீடியோவில் சிவாஜிலிங்கம் மன்னனை பற்றி தவறாக கதைத்தால் கதைப்பதற்கு நாங்கள் சொல்வதற்கொண்டும் இருக்காது. நீங்கள் முடிந்தால் போய் போலீஸிலே எங்கே முறையிடுங்கள். அண்மைய நாட்களிலே எங்களுடைய வல்வெட்டித்துறையினுடைய கௌரவ நகரபிதா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய உடல்நிலை தொடர்பாக அவருடைய மருத்துவ செலவுகளுக்கு நிதி அன்பளிப்புகள் எங்களுடைய தமிழ் மக்களிடமிருந்து வருவது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையிலேயே எங்களுடைய சிவாஜி அண்ணனை பற்றி நாங்கள் சொல்லி யாரும் தெரிந்து கொள்ள தேவையில்லை. அவருடைய அண்மைய கோரிக்கைக்கு பிறகு தமிழ் மக்கள் அவர் மீது எவ்வாறான ஒரு அன்பை வைத்திருக்கின்றார்கள் என்றதை அவரே உணர்ந்திருப்பார். குறிப்பாக எனக்கு வயதறிந்த காலத்திலிருந்து நான் நினைக்கின்றேன் 2001ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாரந்தனையிலே EPDP-யினுடைய வாழ்வெட்டு தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்தவர்களில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வல்வெட்டித்துறை நகரசபை தலைவருமான அண்ணன் சிவாஜிலிங்கம் ஒருவர். ஆகவே அந்த நாட்களில் இருந்து அவரை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். 2011ஆம் ஆண்டுகளில் இருந்து அவரோடு அரசியலிலே இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு போராட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு நினைவேந்தலாக இருக்கலாம். அவரோடு கூட நின்ற முறையிலே அவரை விமர்சிப்பதற்கு இந்த மண்ணிலே யாருக்கும் அருகதை இல்லை. உண்மையிலேயே நான் அறிந்தேன். இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவருடைய சிவாஜி அண்ணனுடைய உடல்நிலை தொடர்பாகவும் அவருக்கு நிதிகள் வந்து சேர்வது தொடர்பாகவும் மிக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சிவாஜிலிங்கம் அவர்களை பற்றி அவரை விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பணிகள் தொடர்பாகவோ அல்லது அவருடைய அரசியல் சேவைகள் தொடர்பாகவோ ஒரு துளி கூட இந்த மண்ணுக்கோ இந்த மக்களுக்கு செய்யாதவர். ஆகவே அப்படியான ஒருவர் எங்களுடைய அண்ணனை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆகவே நாங்கள் அவரை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகின்றோம். தமிழ் தேசிய பரப்பிலே அவர்தான் இந்த புலம்பெயர் மக்களையும் இந்த தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசியலுக்கு வந்து புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதிகளை, கோடிக்கணக்காக நிதிகளை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் தன்னை போல் மற்றவர்களையும் சிந்திக்கின்றார். இப்படியாக பணம் பெற அவருக்கு தெரியும். புலம்பெயர் நாடுகளிலிருந்தே எவ்வளவு தொகையான பணங்களை அந்த மக்களும் அந்த பெண்களும் அள்ளி வழங்குகின்றார் என்று அவருக்கு தெரியும். ஆகவே அதை போலத்தான் இப்படி சிவாஜி அண்ணனுக்கு நிதியை அன்பளிப்பு வழங்கினால் தனக்கு நிதி சேராது என்ற ஒரு ஆதங்கத்திலே, தனக்கு நிதி வந்து சேர்ந்து விடாது என்ற ஒரு ஆதங்கத்திலே இவ்வாறான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை நாங்கள் அவருடைய விமர்சனத்தை அனுமதிக்க முடியாது. நாங்கள் ஆரம்பத்திலும் கூட சொல்லியிருந்தோம், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அவர் வெளிநாடுகளிலே போய் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய இளைஞர்களையும் விற்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், பகிரங்கமாக எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞருடன் பகிரங்க விவாதத்துக்கு வருவதற்கு தயாராக என்ற கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் திரும்பவும் அவரிடம் கேட்கின்றோம், உங்களுக்கு துணிவிருந்தால், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே உங்களுக்கு துணிவிருந்தால் தமிழ் தேசியம் தொடர்பாக, தமிழ் தேசிய போராட்டம் தொடர்பாக எங்களுடைய இளைஞர்களோடு பகிரங்க விவாதத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தயாரா? நீங்கள் சொல்லுகின்ற எந்த இடத்திலாவது நாங்கள் விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். அல்லது நீங்கள் எங்களுடைய மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இதுவரை என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் விட்டு பிழைக்கின்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் திரும்ப ஒரு சவாலை விடுகின்றோம். உங்களால் முடிந்தால் மீண்டும் தமிழக மண்ணிலே கால் வைக்க முடியுமா? சொல்லுங்கள். முடிந்தால் மீண்டும் தமிழக மண்ணிலே நீங்கள் கால் வைக்க முடியுமா? இந்த மக்களை, தமிழீழத்தை, தமிழ் தேசிய போராட்டத்தை அந்த மண்ணிலே போய் தமிழகத்துக்கு போய் விட்டுட்டு வந்திருக்கிறார். இவரை பார்த்தால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலை என்ன என்பதை வேடிக்கையாகவும் ஒரு கேலிக்காகவும் கேலிக்கூத்தாகவும் இருக்கும். ஆகவே இப்படி போன்றவர்களை இந்த மண்ணிலே நாங்கள் மீண்டும் அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய மக்கள், தென்மாட்சி மக்களும் இணைந்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த கனவை யோசித்து அவர்
ருசித்து கொண்டு மீண்டும் ஒரு மாகாண சபை தேர்தல் வந்தால் அதிலும் தாம் இலகுவாக வென்று விடலாம் என்று சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். நாங்கள் சொல்லுகின்றோம், முடிந்தால் நீங்கள் எங்களோடு பகிரங்க விவாதத்துக்கு வாருங்கள். அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தலோ உள்ளூராட்சி தேர்தலோ எதிலேயும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். ஆகவே இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே தந்தை செல்வா, அமிர்தலிங்கம் போன்ற ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த படித்த சமூகமாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரிசையிலே இன்றைக்கு எங்களுடைய மண்ணையும் மக்களையும் கேவலப்படுத்துகின்ற ஒருவர் இந்த பாராளுமன்றத்தில் இருப்பது எங்களுக்கு வெட்கக்கேடாக இருக்கின்றது. இவர் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது நாங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த விமர்சனத்தை ஏன் முன்வைக்கின்றோம் என்று சொன்னால், அறிந்தோ தெரியாமலோ நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு மனிதர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கின்றோம். ஆகவே நாங்களும் பகிரங்கமாக இப்படியான ஒரு கேவலமான மனிதரை, ஒரு கேவலமான வைத்தியர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு விஷ கிருமியை நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அடையாளப்படுத்தியதற்காக நாங்கள் பகிரங்கமாக எங்களுடைய மக்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் எங்களுடைய போராட்டம் எந்த நேரத்திலும் எங்களுடைய மக்களுக்கு சரியான போராட்டங்களிலே நாங்கள் பங்களித்தோம். அதே போலத்தான் இப்படி வைத்தியசாலை போராட்டம் வருகின்ற பொழுதும் நாங்கள் இவருக்கு பங்களித்தோம். ஆனால் அதை திசை மாற்றி மடை மாற்றி தனக்கு லாபம் பெறக்கூடிய வகையிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன், சிவாஜிலிங்கம் போன்றவர்களுடைய தியாகத்தையும் தமிழ் தேசிய உணர்வையும் மலங்கடிக்கும் முகமாக கதைப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இனியொரு வீடியோ அவர் சிவாஜிலிங்கம் மன்னனை பற்றி தவறாக கதைத்தால் கதைப்பதற்கு நாங்கள் சொல்வதற்கொண்டும் இருக்காது. அப்படி மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டி வரும். நாங்கள் இதை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகின்றோம். நீங்கள் முடிந்தால் போய் போலீஸிலே எங்கே முறையிடுங்கள். தென்மாட்சி மண்ணிலே வந்து நின்று கொண்டு நீங்கள் சிவாஜிலிங்கம் மன்னனை பற்றி கதைப்பீர்களாக இருந்தால் நடப்பது வேறாக இருக்கும். ஆகவே நாங்கள் பகிரங்கமாக இந்த எச்சரிக்கையை விடுகின்றோம். அவர் தன்னுடைய தவறுக்கு ஒரு சிவாஜிலிங்கம் போன்ற உணர்வாளர்களுடைய உயிரிலே அவர் விளையாடக்கூடாது. அவருக்கு போதிய அளவான நிதி பெற வேண்டும். அவர் எதிர்பார்த்ததை விட அதிகளவான நிதி அவருக்கு கிடைக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் மக்கள் அவருக்கு இந்த மருத்துவ செலவுக்கு மட்டுமல்ல, அவருடைய இனிய மருத்துவ செலவு முடிந்த அவருடைய பராமரிப்புக்கு அல்லது அவருடைய இனி வாழ்க்கை செலவுக்கு எங்களுடைய மக்கள்தான் பாதுகாக்க வேண்டும். அவரை ஒரு போராட்டங்களை வளர்த்துவிட்ட மக்கள் அப்படி ஒரு போராட்டத்தோடு அந்த தமிழ் தேசியோடு உணர்வோடு இருப்பவரை, எங்களுடைய தமிழ் தேசிய தலைவருடைய தாயை பாதுகாத்தவரை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள், எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து சிவாஜிலிங்க மன்னனுடைய மருத்துவ செலவுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் இறுதி வரை நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.